பிரதமர் நரேந்திர மோடி நாளை பூட்டானுக்கு 2 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்வார் என்று மத்திய அரசு அறிவித்திருந்தது. இந்த பயணத்தின்போது பிரதமர் மோடி பூட்டான் மன்னர் மற்றும் அவரது முன்னோடி ஆகிய இருவரை சந்திப்பார் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் பிரதமர் மோடி பூட்டான் பிரதமர் ஷெரிங் டோப்கேயுடன் பேச்சுவார்த்தை நடத்துவார் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மோசமான வானிலை காரணமாக பிரதமரின் பூட்டான் பயணம் தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதற்கு முன்னதாக பூட்டான் பிரதமர் ஷெரிங் டோப்கே இம்மாத துவக்கத்தில் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை வடபழனியில் உள்ள தனியார் வணிக வளாகத்தில் 100% வாக்களிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. பெருநகர சென்னை மாநகராட்சியின் ஆணையரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நாட்டுப்புற கலைஞர்களின் இசையுடன் கூடிய நடனமானது பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தது. மேலும் வாக்களிப்பதன் அவசியம் குறித்தான துண்டு பிரசுரத்தை ஆணையர் ராதாகிருஷ்ணன் பொதுமக்களிடம் வழங்கினார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஆணையர் ராதாகிருஷ்ணன், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்கள் தவறாமல் வாக்களிக்கும் பொழுது இளைஞர்கள் முன்வந்து வாக்களிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மேலும் பறக்கும் படையின் எண்ணிக்கையானது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 3 என்ற அடிப்படையில் 48 வரை உயர்த்தியுள்ளோம் என்றும் காவல்துறை மற்றும் தேர்தல் கண்காணிப்பு அலுவலர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளோம் என தெரிவித்தார். சென்னை ராயபுரம் என்ஆர்டி மேம்பாலம் அருகே நண்பர்களான நவீன், ஜோயல், சந்தோஷ் ஆகிய மூவரும் ஒரே இருசக்கர வாகனத்தில் பயணித்துள்ளனர். அப்போது அதிவேகமாக இருசக்கர வாகனத்தை இயக்கியதால் நிலை தடுமாறி பாலத்தின் சுற்றுச்சுவரில் மோதி விபத்தில் சிக்கினர். இதில் நவீன் மற்றும் ஜோயல் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் படுகாயமடைந்த சந்தோஷ் சுய நினைவின்றி சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் விபத்து தொடர்பாக சீவன் பூக்கடை போக்குவரத்து புலனாய்வு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கடந்த சில நாட்களாக உயர்வதும் குறைவதுமாக இருந்து வருகிறது. இந்நிலையில் ஆபரண தங்கத்தின் விலை புதிய உச்சத்தை தொட்டது. அதன்படி இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 760 உயர்ந்து அதிர்ச்சி அளித்துள்ளது. இதனால் ஒரு சவரன் ரூபாய் 49,880க்கும், கிராமுக்கு ரூபாய் 95 உயர்ந்து 1 கிராம் ரூபாய் 6,235க்கும் விற்பனையாகிறது. சவரன் ரூபாய் 50,000 நெருங்குவதால் தங்கம் வாங்குவோர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோன்று சென்னையில் வெள்ளி விலை 1.50 காசுகள் குறைந்து 1 கிராம் ரூபாய் 81.50 காசுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. டெல்லியில் பழைய 2 மாடி கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் 2 உயிரிழந்தனர். டெல்லி கபீர் பகுதியில் உள்ள பழைய 2 மாடி கட்டிடத்தில் முதல் தளம் காலியாகவும் தரைத்தளத்தில் சிறிய ஆடை தயாரிப்பு கடையும் இயங்கி வந்தன. இந்த நிலையில் இன்று அதிகாலை 2 மணியளவில் இந்த கட்டிடம் இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் தரைத்தளத்தில் உள்ள கடையில் பணிபுரிந்த அர்ஷத் மற்றும் தவ்கீத் ஆகியோர் ஈடுபாடுகளில் சிக்கி உயிரிழந்தனர். மேலும் ரெஹான் என்ற இளைஞர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் இடிபாடுகளில் யாரேனும் சிக்கியுள்ளார்களா என்று தீயணைப்புத்துறை, தேசிய பேரிடர் மீட்புப் படை வீரர்கள் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து கட்டிடத்தின் உரிமையாளரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். மக்களவைத் தேர்தலை ஒட்டி திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் நாளை முதல் தனது பரப்புரை பயணத்தை தொடங்குகிறார். திருச்சி மற்றும் பெரம்பலூரில் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை பரப்புரை செய்கிறார். அதன் தொடர்ச்சியாக வரும் சனிக்கிழமை தஞ்சாவூர் மற்றும் நாகப்பட்டினத்தில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாக்கு சேகரித்துள்ளார். வரும் திங்கட்கிழமை கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி செல்லும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரப்புரை மேற்கொள்கிறார். வரும் 26ஆம் தேதி தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மற்றும் 27ஆம் தேதி தென்காசி மற்றும் விருதுநகர், மார்ச் 29ஆம் தேதி தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி, 30ஆம் தேதி சேலம் என பரப்புரை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரி ஏய்ப்பு செய்ததாக புகார் எழுந்த நிலையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் காலை முதல் சோதனை செய்து வருகின்றனர். சென்னையில் G2 தனியார் கட்டுமான நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்கள் மற்றும் அதன் நிறுவன உரிமையாளர் வீட்டில் சோதனை நடந்து வருகிறது. தரமணியில் உள்ள IT நிறுவனங்கள் உட்பட சென்னை முழுவதும் 15க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. எழும்பூர், நந்தனம், அடையார், ஆழ்வார்பேட்டை, அண்ணா நகர் என கட்டுமான நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதமும் இதே நிறுவனத்தில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றது. இந்த நிலையில் தேர்தல் நெருங்கும் நிலையில் அதே நிறுவனத்தில் மீண்டும் வருமான வரித்துறை சோதனை நடத்தியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூரில் உள்ள அவரது வீட்டில் சோதனை நடத்தி வருகிறது. 4 கார்களில் வந்த 8க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் காலை முதல் சோதனை நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்திய நிலையில் அவர்கள் அளித்த தகவலின்படி அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருவதாகவும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாகவும் சோதனை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் ஏற்கனவே 2021 அமலாக்கத்துறை விசாரணை நடத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழகத்தைச் சேர்ந்த 32 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் இன்று அதிகாலை கைது செய்துள்ளனர். நெடுந்தீவு அருகே 25 மீனவர்களும், மன்னார் அருகே 7 மீனவர்களை கைது செய்த இலங்கை கடற்படையினர் அவர்களின் 5 விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் அனைவரும் யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். கடந்த வாரம் 21 மீனவர்கள் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கு முன்னதாக 35 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். இவர்களை மீட்க தமிழக அரசு சார்பில் மத்திய அமைச்சகத்திடம் கோரிக்கை வைக்கப்பட்டு வரும் சூழலில் மேலும் 32 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் மீனவர்கள் மத்தியில் மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் தொடர்பாக பல்வேறு வதந்திகள் பரப்பப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மத்திய அரசு திட்டங்கள் தொடர்பாக பரப்பப்படும் வதந்திகளை கட்டுப்படுத்த உண்மை கண்டறியும் குழு அமைத்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து பரப்பப்படும் தவறான தகவல்களை இந்த குழு சரிபார்க்கும். அந்த தகவல் தவறு என அறிவித்துவிட்டால் அந்த பதிவை சம்பந்தப்பட்ட சமூக வலைதளங்கள் உடனடியாக நீக்க வேண்டும். அப்படி இல்லையெனில் அவற்றின் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.